Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 444 subscribers real life ghost experience தான் வந்து பார்க்க போறோம். குழந்தைகளுக்கும் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கும் அமானுஷங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா குழந்தைகளுக்கு நல்லா தெரியுமா? ஏன்னா குழந்தைகள் தெய்வத்துடைய மறு உருவம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு அமானுஷத்து கூட பழக்கம் ஏற்பட்டா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வு நம்மளுக்கு சிவகாசியிலிருந்து மீனாட்சி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடியும் நடந்துதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிலிருந்து வர ஆரம்பிப்போமே. மீனாட்சி வந்து பார்த்தீங்கன்னா தேனியை சேர்ந்தவங்க. அவங்க அங்கே தான் படிக்கிறாங்க, அங்கே தான் வளர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது, அதாவது ஒரு 21 வயசு வரும்போது அவங்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிவகாசியை சேர்ந்த ஒரு பையனை அவங்களுக்கு ரொம்ப பொருத்தம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கு. ப்ளஸ் அவங்க பெற்றோர்களுக்கும் பிடிச்சிருக்கு. ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவகாசிக்கு வந்துட்டாங்க. அங்கே தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க அம்மா வீட்டில் எவ்வளோ அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய புகுந்த வீட்டிலையும் அதை விட நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க. 2 வருஷம் கழித்து அவங்க வந்து கன்சீவும் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயம். திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா வீட்டுக்கெலாம் வருவாங்க இல்லையா. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து அந்த குழந்தை அம்மா வீட்டிலே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்க வந்து சிவகாசிக்கு வந்து போயிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கூடயே தங்குறதுக்கு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஓடி போகுதுங்க. ஸோ 2-3 வருஷம் வச்சுக்கலாமே. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 3 வயசு இருக்கும் அப்படின்றாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு குழந்தையா, அதாவது மீனாட்சியுடைய குழந்தை ரொம்ப நல்லா வாயாடித்தனமாக சுட்டித்தனமாக பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பேசுமா. ஸோ எல்லாருமே அந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப ஆசைப்பட்டு தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களாம். அதே மாதிரி அவங்களுடைய பாட்டியோடைய வீட்டில், அதாவது தேனியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படா குழந்தை இங்கே வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு குழந்தை, வளர்க்கப்படுற ஒரு குழந்தை. ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு வருஷத்தில் வந்து இத்தனை நாள் லீவ் அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனியில் இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஒன்றா வந்து ஒரு லீவ் எடுத்துருவாங்க. லீவ் எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க, அதாவது தேனிக்கு போவாங்களாம். ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி இவங்க சிவகாசிக்கு வருது. இப்படி தான் இவங்களுடைய வருஷம் ரொட்டீனாகவே இருந்திருக்கு. ஸோ ஒரு 3 வருஷம் ஆகுது. அந்த குழந்தைக்கு கரெக்டாக 4 வயசாக இருக்கும்போது இவங்க திரும்பவும் அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. குறிப்பாக அவங்க அப்பா அம்மா, அதாவது மீனாட்சியுடைய அப்பா அம்மா தேனியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேனிக்கும் கிளம்பி போகிறாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விசேஷம். மீனாட்சியுடைய தம்பிக்கு வந்து கல்யாணம் வந்து நிச்சயிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு 15 டேஸ் இல்லாமல் ஒரு 1 மந்த் அங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் மீனாட்சியும் குழந்தையும் அங்கே போயிருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து 15 டேஸ் தான் என்னால் தங்க முடியும், எனக்கு இதுக்கு மேலே லீவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த குழந்தை இருக்கு இல்லையா, மீனாட்சியுடைய குழந்தை, அந்த பெண் குழந்தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆசை அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அந்த குழந்தை வந்து தனியாக இருக்குது. இவங்க வீட்டில் இவங்களை தவிர, அதாவது அந்த குழந்தைய தவிர விளையாடுறதுக்கு யாருமே கிடையாது. விளையாடுனா அவங்க அம்மா கூட விளையாடணும், அவங்க அப்பா கூட விளையாடணும், அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி கூட விளையாடணும். ஆனால் இங்கே அவங்க அம்மாவுடைய அம்மா, அதாவது இந்த பாட்டியுடைய வீட்டுக்கு வந்தால் அக்கம் பக்கத்தில் நிறையா குழந்தைகள் இருக்காங்க. குறிப்பாக அந்த ஏஜ் குரூப், அந்த 3 வயசு 4 வயசு 5 வயசு இந்த வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு வந்தால் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குமா. அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லா குழந்தைகள் கூட ரொம்ப ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிக்குது. இப்படியே ஒரு 3 நாள் ஓடி போகுதுங்க. எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் எல்லா குழந்தைங்களும் ஒன்று சேர்ந்து ஜாலியாக விளையாடுறது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க, குழந்தைங்க வந்து விளையாடிக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து ஓடி குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி
விட்டுட்டு இருப்பாங்க. இப்படி தான் ஒரு ரொட்டீன் வந்து நடந்துட்டு இருக்குங்க. ஸோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் அப்படின்னும் போது இன்னும் நிறைய விருந்தாளிகள் எல்லாம் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. குழந்தைங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு. மீனாட்சியும் ரொம்ப பிஸி ஆகிட்டு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சரி குழந்தை வாசலில் தானே விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் வரல. அவங்க பாட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மணி நேரம் கழிச்சு மீனாட்சியுடைய அம்மா வந்து கேட்குறாங்க, எங்கடி குழந்தை எங்கடி அப்படின்னு கேட்கும்போது, அம்மா வெளியே தான் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. இல்லையே, நான் வெளியேருந்து தான் வந்தேன், மற்ற பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க, பொண்ணை காணுமே, எங்கே போனோம், வீட்டுக்குள்ளே எங்கேயாவது விளையாடுறாளான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது இது பொண்ணை காணோமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பதட்டத்தோட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து குழந்தைய தேடுறாங்க. குழந்தைய காணோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே பதற ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்து வீட்டில் எல்லாத்துலேயும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. எந்த வீட்டுக்குமே குழந்தை போகலை. யாருக்குமே குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியல. அங்கே விளையாடுற குழந்தைகள் கிட்ட எங்கே பாப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே தான் ஆண்டி விளையாடிக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, எங்கே போனான்னு தெரில, நாங்கள் மட்டும் தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம், அவளை காணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி முற்றி தேடுறாங்க, குழந்தைய காணுங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு தாத்தா இருக்காருங்க. அந்த தாத்தா வராரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாத்தா குழந்தை காணும் தாத்தா அப்படின்னும்போது அவரும் வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாரு. தேடிட்டு சரி இங்கெல்லாம் நம்ம தேடிட்டோம், பின்னாடி வந்து ஒரு கிணறு இருக்குது, கிணறுக்கு பக்கத்தில் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து பெஞ்செல்லாம் இருக்கும். நார்மலாக குழந்தைங்க யாரும் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த இடம் வந்து தெரியாது. சரி குழந்தைங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன விளையாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்ணாம்பூச்சி விளையாடிக்கிட்டு இருந்தோம் தாத்தா அப்படின்றாங்க. சரி இந்த குழந்தை வந்து அங்கே தான் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு யூகத்தில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு இடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வீடுக்கு பின்னாடி ஒரு பெரிய வயல் இருக்குது. வயலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்குது. கிணறுக்கு பக்கத்துலேயே ஒரு உட்கார்றதுக்கு அந்த ஸ்டோனில் வந்து ஒரு சீட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரி அங்கே போய் தேடி பார்க்கலான்னு சொல்லி எல்லாரும் அங்கே போகிறான். கரெக்டாக அந்த பொண்ணு அந்த ஸ்டோன் மேலே தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இல்லை, உட்காந்து யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்குதுங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே மீனாட்சிக்கு அப்போ தான் உயிரே வருது. ஓடி போய் பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி, என்னம்மா நீ இங்கெல்லாம் வர அப்படின்னா, இல்லைம்மா நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா ஒளிஞ்சிக்கிறதுக்காக இங்கே வந்தேன், அப்படியே எனக்கு வழி தெரியல, என்னால் இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்பா இதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு தடவை என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைய கையை பிடிச்சி நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த குழந்தை வந்து நேராக தானே வரணும், பின்னாடி திரும்பி 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 பார்த்துட்டு வருது. இந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே பெருசாக எடுத்துக்கல. சரி இந்த குழந்தை வந்து இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு இடத்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி திரும்பி பார்க்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கேயே இருக்கணுமா, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சில வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டின்னர் டைமுமே வருதுங்க. டின்னர் டைம் அப்போ திரும்பவும் குழந்தைகள்லாம் வந்துடுறாங்க. வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி பிடிச்சி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா அம்மாக்களும் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு தட்டு வச்சிருக்காங்க. மீனாட்சியுடைய குழந்தையும் அங்கே போய் விளையாடுறதுக்காக போகிறாங்க. எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா அம்மாக்களும் அவங்கள குழந்தைங்களை வந்து கூப்பிடுறாங்க. ஒரு வாய் வாங்கிட்டு போய் விளையாடு அப்படின்றாங்க. குழந்தை வந்து வருது, ஒரு வாய் வாங்கிட்டு போகுது. ஸோ மீனாட்சியும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. தட்டில் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. குழந்தைய வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, இங்கே வாமா இங்கே வாமான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் குழந்தை வந்து வரவே இல்லைங்க. விளையாட்டில் மட்டும்தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. என்னடா இது இந்த பொண்ணு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. உட்கார வச்சு 2 வாய் ஊட்டுறாங்க. திரும்பியும் நான் விளையாடிட்டு வரமா அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து போயிடுது. சரி விளையாடிக்கிட்டு தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பியும் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து கிளம்பி போக ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவும் சாப்பாடு ஊட்டி முடிச்சிடுறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் மீனாட்சியுடைய குழந்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த இடத்துல ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வந்து தனியாக ஓடலை, யாரோ குழந்தை கூட விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஓடுது, திரும்பி பார்க்குது, சிரிக்குது, திரும்பியும் ஓடுது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே மீனாட்சிக்கு வந்து லைட்டாக கலக்கம் உண்டாகுது. என்னடா இது, இவ தனியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கா, ஆனால் ஏன் திரும்பி திரும்பி பார்க்குறா அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுடைய மனசுக்குள்ளே ஓடுது. அதுக்கப்புறம் சரி இந்த பொண்ணை வந்து தனியாக ஓடக்கூடாது, கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு ஊட்டி படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. சாப்பாடை ஊட்டுறாங்க. சாப்பாடை ஊட்டும் போதும் கூட அந்த குழந்தை வந்து மீனாட்சியை பார்த்து ஆத்திறக்காம இந்த பக்கம் சைடில் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அதாவது யார்கிட்டயோ பேசிக்கிட்டு
இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்குது. அதுக்கப்புறம் வாயகளை விட்டு போய் படுக்க வைக்கலாம் அவங்களுடைய ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக அவங்களுடைய ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கூட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, பெட்ரூமுடைய ஜன்னல், அந்த ஜன்னல்லையே நின்று வெளியே பார்த்துக்கிட்டே இருக்குது. அதாவது யாரோ அந்த குழந்தைக்கு வெளியே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட், அதாவது வெளியே வந்து பலூன்கார தாத்தாலாம் வந்தார் அப்படின்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக குழந்தைங்களாம் ஜன்னலில் பார்க்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்த உடனே மீனாட்சிக்கு லைட்டாக பயம் வருது. சரி, நம்ம தான் வந்து ரொம்ப இமேஜினேஷன் பண்ணிக்கக்கூடாது, குழந்தைய வந்து படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து படுக்க வைக்கிறாங்க. 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. ஒரு 2 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியுடைய குழந்தைய காணோம். கண்ணை இவங்க முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா குழந்தை அங்கே இல்லை. என்னடா இது, எங்கடா எழுந்து போயிட்டா, ஒருவேளை அம்மாவுடைய ரூமுக்கு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லி இவங்க மெதுவாக எழுந்து நடந்து வராங்க. அம்மாவுடைய ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாரும் கிடையாது. என்னடா இது, குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிச்சன் பக்கம் போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே குழந்தை இல்லை. சரி, மெயின் டோர் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. மெயின் டோரும் க்ளோஸாக இருக்குது. மெயின் டோரும் க்ளோஸாக இருக்குது. இப்போ குழந்தை எங்கே போயிருக்கும் அப்படின்ற ஒரு பயம் அப்போ தான் அவங்களுக்கு வருது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியுடைய அம்மாவும் அவங்களுடைய ரூம்லேருந்து வெளியே வராங்க. நைட்டு 2 மணிக்கு ஏன் இந்த மாதிரி பேய் மாதிரி உலாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, குழந்தைய காணோம், என் பக்கத்தில் தான் படுத்துக்கிட்டு இருந்தா, கதவும் லாக் பண்ணியிருக்கு, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைட்டை போட்டு தேடுறாங்க. அப்போ தான் அந்த குழந்தை எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா, டைனிங் டேபிளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து உட்காந்து ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்குங்க. கரெக்டாக இவங்க பார்த்த உடனே, பைத்தியமாக உனக்கு நைட்டு 2 மணிக்கு என்னடி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குழந்தைய பிடிச்சி வெளியே இழுக்கிறாங்க. வெளியே இழுக்கும்போது அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா, இல்லைம்மா நான் விளையாடிக்கிட்டு இருந்தேம்மா, நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், தனியாக எங்கடி விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் தனியாலாம் விளையாடிக்கிட்டு இல்லை, என் ஃப்ரெண்டு கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இது மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பெணாத்துறா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா, நாளைக்கு காலையில் விளையாடிப்போம், இப்போ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் குழந்தைய படுத்து தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஓடி போகுதுங்க. கல்யாண வேலையிலையும் பிஸி ஆகிடுறாங்க. ஸோ கல்யாண வேலையில் அங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை இவங்களால நோட்டீஸ் பண்ண முடியல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, அந்த குழந்தை வந்து டெய்லியும் நைட் ஆனால் இந்த மாதிரி அந்த டைனிங் டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரி ரெகுலரான ருட்டீனாகவே இருந்திருக்கு. ஆனால் இவங்க கல்யாண வேலையில் டயர்டில் வந்து தூங்கிடுறாங்க. ஆனால் இது எல்லாமே சரி விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விட்டுறாங்க. 1 மாதம் இப்படியே போகுதுங்க. 1 மாதம் கழித்து திரும்பியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அதாவது ஹஸ்பண்டுடைய ஒரு சிவகாசி இல்லையா, அங்கே வராங்க. அங்கே வந்துட்டு இவங்களுடைய வீட்டில் வந்து தனியாக இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மாமனார் மாமியாரும் எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. குழந்தை வந்து இவங்க கூட இருக்காங்க. இவங்க தனியாக வீட்டில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஹாலில் சிரித்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. என்னடா இது, வீட்டில் நானும் குழந்தை மட்டும்தான் இருக்கோம், யார்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. சோஃபாவில் குழந்தை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட் சோஃபாவில் யாரோ உட்காந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து குழந்தை வந்து அந்த பார்த்து சிரிக்குது. இல்லை அப்படி இல்லை அப்படின்னலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு காட்சியை பார்த்த உடனே தான் மீனாட்சிக்கு பயம் உண்டாகுதுங்க. ஒருவேளை 1 மாதமாக நம்மளுடைய குழந்தைய ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு பதட்டம் உண்டாகுது. உடனடியாக அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பாப்பா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை குழந்தை தானே, ஏதாவது விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா, இதெல்லாம் போய் சீரியஸாக எடுத்துக்கலாமா, சரி விடு, நைட்டு பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒன்று இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உண்டாக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஈவினிங் வரைக்கும் குழந்தை வந்து இவங்க கிட்ட பேசாமல் தனியாகவே விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் தனியாக விளையாடினாலும் சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் என்னது அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் வராரு. ஹஸ்பண்ட் வந்த உடனே குழந்தை ஓடி போய் அப்பான்னு கட்டி பிடிச்சிக்குது. அவர் சொல்கிறாரு, பாத்தியா குழந்தை என்னென்னமோ தனியாக விளையாடுது, இப்படி விளையாடுது, அப்படி விளையாடுது, நான் வந்த உடனே என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா, பாத்தியா என்ன நீ இந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, சரி வாமா பாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நைட்டு போய் டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்டு முடித்த உடனே ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அதுக்கப்புறம் குழந்தை மீனாட்சி, அதுக்கப்புறம் குழந்தை 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா போய் படுத்து தூங்குறதுக்காக போயிருக்காங்க. கரெக்டாக ஒரு 2 மணி அளவில் அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த வாட்டி வந்து முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே பாப்பாவை பக்கத்தில் காணோம். ஐயோ பாப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே வராரு. சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பா, இல்லை பாத்ரூம் போயிருப்பா அப்படின்னு சொல்லி பாத்ரூம் பார்க்குறாரு. பாத்ரூம் டோர் லாக்கில் இருக்குது. வெளியே வராரு. ஹாலில் பார்க்குறாரு, குழந்தைய காணோம். கிச்சனில் பார்க்குறாரு, குழந்தைய காணோம். மெயின் டோரை பார்க்குறாரு, மெயின் டோர் லாக்கில் இருக்குது. என்னடா இது எல்லாமே லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு பதற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து லைட்டாக
லைட்டாக ஞாபகம் இருக்குது. அதாவது மீனாட்சி சொல்லியிருக்காங்க டைனிங் டேபிளுக்கு கீழே போய் நைட் ஆனால் ஒளிஞ்சுக்கிறா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஒருவேளை டைனிங் டேபிளுக்கு கீழே தான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. குனிஞ்சு பார்த்தா டைனிங் டேபிளுக்கு கீழே தான் குழந்தை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நார்மலாக உட்காந்துக்கிட்டு இல்லை, யார்கிட்டயோ சாபூத்திரி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தால் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி சாபூத்திரி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்குங்க. என்ன சாபூத்திரின்னு சொல்கிறத விட ராக் பேப்பர் சிசர்ஸ்ன்னு சொல்லாமல், ஸோ ராக் பேப்பர் சிசர்ஸ் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு காட்சியை பார்த்த உடனே இவர் அப்படியே பதறாரு. என்னவா நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, யார்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க, சரி வா அப்படின்னு சொல்றாரு. இல்லைப்பா நான் ஜஸ்ட் விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறேன், இப்படிலாம் விளையாடக்கூடாது, அதுவும் குறிப்பாக நைட் டைம்லலாம் விளையாடக்கூடாது, பூச்சாண்டி வந்துடும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாருங்க. கரெக்டாக கூட்டிகிட்டு போகும்போது இந்த குழந்தை முதல் தடவையாக என்ன பண்ணுது அப்படின்னா பின்னாடி திரும்பி நான் போயிட்டு வரேன் சாச்சா அப்படின்னு வந்து சொல்லுது. அது போயிட்டு வரேன் சாச்சாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க. இவர் குழந்தைகிட்ட கேட்குறாரு யாருமா சாச்சா அப்படின்னு வந்து கேட்கும்போது குழந்தை வந்து அப்போ தான் பயப்படுது. ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்குது, ஆனால் சொல்லக்கூடாதுன்னு யாரோ மிரட்டுற மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்க்குது, அப்பாவை பார்க்குது, இந்த பக்கம் திரும்பி பார்க்குது, அப்பாவை பார்க்குது, இல்லைப்பா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பயத்தில் அப்பா கூடயே வந்து போயிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே இவருக்கு இதே திங்கிங் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. மீனாட்சி கிட்ட போய் சொல்கிறாரு நைட் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 1 மாதமாக இப்படி தான் நடக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் தான் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவை போட்டுடுறேன், ஃபுல்லாக குழந்தைய மட்டும் நான் பார்க்குறேன், நான் அவகிட்ட பேச மாட்டேன், நான் தூரத்துலேருந்து அவனை கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த குழந்தைய வந்து கவனிக்கிறாருங்க. ஒரு விஷயத்தை மட்டும் கிளியராக நோட்டீஸ் பண்ணுறாரு. குழந்தை தனியாக இருக்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது எதிரில் யாரோ உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி குழந்தை வந்து இமேஜின் பண்ணி யார்கிட்டயோ பேசி 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 விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் அவர் வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாரு. சரி இந்த ஒரு விஷயத்த நான் குழந்தைகிட்ட கேட்டால் சொல்லாது, நீ போய் கேளு அப்படின்றாரு. ஸோ மீனாட்சி போய்ட்டு குழந்தைகிட்ட யார்கிட்ட மாமா பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா யார்கிட்டையும் இல்லைம்மா நான் தனியாக தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பயப்படுது. முன்னாடி யாரோ இருக்காங்க, இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினா எப்படி குழந்தைங்களாம் பயப்படுமோ அந்த மாதிரி பயந்து மீனாட்சிகிட்ட வந்து சொல்கிறாங்க. சரி இது வந்து சரியில்லாத மாதிரி இருக்குது, ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. பாட்டிக்கிட்டே இந்த குழந்தை வந்து ரொம்ப க்ளோஸ், எந்த ஒரு விஷயமும் மறைக்கவே மறைக்காது. பாட்டி வந்த உடனே பாட்டியை போய் கட்டி பிடிக்குது. சரிம்மா பாட்டிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பாட்டி தூக்கம் வரல, நீங்களும் என் கூட வந்து படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து கூப்பிடுறாங்க. குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு திரும்பி பார்க்குது. சரி பாட்டி நான் வரேன் வாங்க, கொஞ்சம் நேரம் தானே நான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வருதுங்க. பாட்டி வந்து குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு குழந்தைகிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மெதுவாக குழந்தையுடைய காதுகளுக்கு சத்தமே கேட்காத மாதிரி, பாப்பா நீ விளையாடிக்கிட்டு இருக்க, யார் கூட பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்க, தனியாக விளையாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை பயப்பட்டு திரும்பவும் அதை பாட்டியோட காது கிட்ட வந்து மெதுவாக பேசுதுங்க. பாட்டி நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு உண்மை சொல்லுவேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னால் சாச்சா ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு வந்து சொல்லுது. சாச்சாவா யாருமா அப்படின்னும்போது, நான் அந்த ஒரு கிணறு இருந்தது இல்லையா, கிணறு பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், அப்போது ஒரு சாச்சா என் கூட வந்து விளையாடினாரு, அந்த சாச்சா கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன். சரி அங்கே தான் விளையாடணும் பாட்டி வீட்டில், அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் சாச்சா என் கூடயே வந்துட்டார் பாட்டி, நல்ல சாச்சா என் கூடயே விளையாடிக்கிட்டு இருக்காரு, ஆனால் ஒன்று சொன்னார், நீ போய் நான் இருக்கிறத உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவ்வளோதான், உங்கள் அப்பா அம்மாவை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு பாட்டி அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து சொல்லுதுங்க. இந்த ஒரு மெசேஜை கேட்ட உடனே அவங்க பாட்டிக்கு அப்படியே பதறுது. இந்த ஆக்சுவலாக எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க, ஃபுல்லாக புல்லரிக்குது. ஏன்னா இந்த ஒரு மொமெண்ட்டை யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 வயசு பெண் குழந்தை இந்த மாதிரி ஒரு மேட்டரை அவங்க பாட்டிக்கிட்ட சொன்னால் எப்படி பயமாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பாப்பா அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்காத, சாச்சா ஒன்றும் பண்ண மாட்டார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக எழுந்து அவங்க மீனாட்சியும் ஹஸ்பண்டையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க, பையனையும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நடந்த மேட்டரை வந்து சொல்கிறாங்க. குழந்தை கூட ஏதோ ஒரு அமானுஷ சக்தி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஆனால் அந்த சக்தி வந்து ரொம்ப கொடூரமான சக்தியெல்லாம் தெரியல, குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்கு, ஆனால் ரொம்ப நாள் விளையாடிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக குழந்தை வேறு மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடும். ஸோ இந்த சக்தியை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சாமியாரை போயிட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார்கிட்ட பேசுகிறாங்க. பேசி சாமியாரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிடுறாரு, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அமானுஷ சக்தி இருக்குது, ஆனால் அந்த சக்தி வந்து ரொம்பவும் கொடூரமான ஒரு அமானுஷ சக்தி கிடையாது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு அமானுஷ சக்தி. இதுக்கு மின் ஜென்மத்தில், அதாவது இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த
பர்சன், அதாவது அந்த அமானுஷ சக்தி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஏதாவது குழந்தைகளுக்கு ரிலேட்டபுளாக அது மாதிரி பொம்மை கடையிலையோ இல்லை பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்களாவோ ஏதாவது ஒரு பலூன் விற்கிறவங்களாவோ ஏதோ ஒரு விதத்தில் வேலை பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அவங்களுடைய பேத்தியை ரொம்ப பிடிச்சி போய் தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை மட்டும் தனியாக அவர் வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாருமே பயப்படுறாங்க. ஒன்றும் கவலை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பாப்பா இருக்குல்ல, 4 வயசு பாப்பா, அவங்கள மட்டும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. கூட ஒரு சொம்பையும் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து இதுக்கப்புறம் அந்த அமானுஷ சக்தி உங்கள் பாப்பாவை தொந்தரவு பண்ணாது, ஏன்னா அந்த சக்தியை இந்த சொம்புக்குள்ளே நான் மூடிட்டேன், நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அவருடைய ஃபீஸை வாங்கிட்டு அவர் கிளம்பி போய்ட்றாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த குழந்தை வந்து யாருக்கிட்டையும் பேசாத மாதிரி ரொம்ப ஜாலியாக இவங்க கூட பழகிக்கிட்டு இருக்க மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. இப்படியே ஒரு 2-3 வருஷம் மூடி போகுது. இப்போ 2024 ஆயிடுச்சு. 2024 ஃபைனலாக மீனாட்சி ஒரு நாள் நைட்டு எழுந்துக்கும் போது குழந்தை அவங்க பக்கத்தில் இல்லை. என்னடா இது குழந்தை இல்லையே, இப்போ அவங்களுக்கு 7-8 வயசு ஆகிட்டு இருக்கும், குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிருக்காங்க. வெளியே போகும்போது மெயின் டோர் லாக் ஆகிருக்கு. சரி, டைனிங் டேபிளுக்கு கீழே பார்த்தா அவங்களுடைய பெண் குழந்தை டைனிங் டேபிளுக்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க இதுக்கு முன்னாடி விளையாடினாங்களோ அதே மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து அவங்க ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. பயந்து போயிட்டு என்ன சொல்யூஷன் இதுக்கு நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்சிடெண்ட் டெய்லி நடந்தால் பரவாயில்ல, திடீர்னு ஒரு 4 மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து வாடிக்கையாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் தான், இதுக்கு எந்த சொல்யூஷன் சொல்கிறது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குலதெய்வம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சால் இல்லை எப்படி இதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு ஸ்டோரியோடைய உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரிக்காவது நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.